நண்பர்களே, இன்னைக்கு காலை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு மீன் மட்டும் தண்ணிக்குள்ளே போய் மூச்சு எடுக்காமல் தண்ணிக்கு வெளில டேங்கில் வந்து பள்ளி மாதிரி கிடந்துச்சு. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா திருப்பி உள்ளே போய் நீந்துக்குச்சு. அப்போ தான் தெரியுது அந்த மீன் இன்னும் சாகலன்ட்டு. நம்ம எப்போவுமே வீட்டில் மீன் வளர்க்கணும்னா எப்போவுமே அதில் வந்து ஹாப்பினஸ் மட்டும் இருக்காது, லாஸுமே இருக்கும். அதே மாதிரி தான் சில மீன் வந்து செத்து போச்சுன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி இது மாதிரி சிம்டம்ஸ் காட்டிகிட்டே இருக்கும். இந்த மீனுக்கு மட்டும் இப்போ ஏதோ செட்டப் பண்ணனா இதுவும் 2 நாள் இவனை காப்பாற்றுறதுக்கு முதல்ல தண்ணி லெவலை தான் கம்மி பண்ணி ஆகணும். முதல்ல மோட்டர் ஆஃப் பண்ணிக்கிட்டு தண்ணியோட லெவலை கம்மி பண்ணுறதுக்கு இவனை தனியாக ஒரு கப்பில் பிடிச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஊற்றிட்டு பாதி அளவுக்கு வச்சுட்டு அதே தண்ணியில் இவனை கொஞ்சம் நேரம் அக்ளமேட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இவனை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மோட்டரையும் போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு வேளை காற்று இல்லாமல் இருந்தால் அது 2 இருந்தால் அவனை காப்பாற்றுமான்னு பார்க்கலாம். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அப்படியே பக்கத்தில் உள்ள டப்பை பார்த்தா நம்மளோட கப்பி ஃப்ரைஸாக மாசா ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியாகுங்க. இதை நினச்சி சந்தோஷப்படவா இல்லை நம்மளோட பீட்டாவோட நிலைமையை நினச்சி வருத்தப்படவான்னு தெரில. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே